அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. உலகில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் இன்றைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய காணொளி முற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி தகவல். நம்ம கட்டண பயிற்சியில் உள்ளடக்கம் என்ன, நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியின் நோக்கமே. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் உங்களுடைய நேரத்தை பொன்னானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். முதல் குறிப்பு, நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணைவதால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது. உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி தோல்வி அமையப் போகிறது ஒழிய கற்றுக்கொள்வதால் அல்ல. சில விஷயத்தை கற்றுக்கொண்ட பிறகு அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் முடிவெடுக்கிற திறனில் தான் அனைத்துமே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதன் பின் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக வரைபடம், அதாவது வரைபடம், நியூஸ், வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எதுவுமே இருக்காது. முற்றிலும் ஆப்ஷன் பிரீமியத்தை அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதை வாங்க பார்க்கலாம். ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி தோல்வி எப்படி இருக்கிறதோ அதுபோல் சந்தையில் இறங்கு முகம் ஏறுமுகம் இரண்டு தான் நம்மளுக்கு இருக்குது. அதுபோல் நம்மளுக்கு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை பற்றிய வித்தியாசம் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். கால் ஆப்ஷன் என்றால் சந்தை ஏறுமுகமாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறதும், புட் ஆப்ஷன் என்றால் சந்தை இறங்கு முகத்திற்கு உண்டான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை நோக்கம். இப்போ நீங்கள் சந்தை மேலே தான் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. சந்தை கீழே தான் போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷனை ஒர்க் பண்ணுவீங்க. இது ரெண்டு விதமாகவும் மாறுபடும். இதை ஆப்ஷன் பையர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, செல்லர் அப்படின்ட்டு இருக்காங்க. பையர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா, அவங்களுடைய முதல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பையில் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன், அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பெரி அவங்களுக்கு செல்லாக இருக்கும். அதாவது பை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. இதே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, அவங்களோட முதல் டிரான்சாக்ஷன் செல்லாக இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணுறோன்னா, அந்த பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணோன்னா அவங்க பை பண்ணணும். இதுக்கு பேர் கவரிங் சொல்லுவாங்க. அப்போது இதை வேறு விதமாகவும் பார்க்கலாம். அப்போ சந்தை ஏறாது அப்படின்னு நினைக்கிறவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. சந்தை கீழே போகாது அப்படின்னு நினச்சாங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. அப்போது இது 4 விதமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது பையராக இருக்கிறவங்க சந்தை மேலே போகும்னு தெரிஞ்சதுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. ஆனால் மேலே தான் போகும்னு தெரிஞ்சால் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு பதிலாக புட் ஆப்ஷனை செல் பண்ணிவிடுவாங்க. அதாவது மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு தெரிகிறவங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷனை பையும் பண்ணலாம் அல்லது புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க புட் ஆப்ஷனை பையும் பண்ணலாம், கால் ஆப்ஷனை செல்லும் பண்ணலாம். அப்போது இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் இதை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இதை பற்றி விளக்கம் உங்களுக்கு நம்மளோட கட்டண பயிற்சியில் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இதில் ஒரு ப்ரீமியம் எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படிங்கிறத விளக்கம் இருக்கும். இந்த ப்ரீமியம் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுக்கு முக்கியமான 2 கூறுகள், மற்ற எத்தனையோ காரணிகள் இருக்குது, முக்கியமான 2 காரணிகள் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் அடிப்படையில் இந்த ப்ரீமியம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில் இருக்கும். இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் இது இந்த ஆப்ஷன் எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா, இது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மருத்துவ காப்பீடோ இல்லை வாகன காப்பீடோ நீங்கள் போடுவீங்க. எதற்காக அப்படின்னா, எதிர்பாராமல் ஏதேனும் நட்டம் ஏற்பட்டால் அதனை குறைப்பதற்காக. முற்றிலும் தவிர்க்க முடியுமானா இருக்காது, அதை குறைப்பதற்காக. அதுபோல் இங்கே
நம்ம பையராக இருப்பாங்க, கேஷ் மார்க்கெட்டில் பையராக இருப்பாங்க, இல்லை ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பையராக செல்லராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்பாராமல் நட்டம் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காக அந்த நட்டத்தை குறைப்பதற்காக அவங்க வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஹெட்ஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா, பையிங்கில் பண்ண மாட்டாங்க, செல்லிங்கில் தான் பண்ணுறக்கு வாய்ப்பு. காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் 22,100க்கு ஃப்யூச்சரை வாங்குறாரு அப்படின்னு எடுத்துட்டா, எதிர்பாராமல் இது பை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு 22,100 புட்டை வந்துட்டு பை பண்ணுறாரு. 22,100ல் ஃப்யூச்சரை பை பண்ணுறாரு. எதிர்பாராமல் இறங்கிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க 162 ரூபாய்க்கு இதை பை பண்ணிடுறாங்க. எக்ஸ்பைரி வந்துட்டு 22,100லேயே முடிஞ்சிடுது. அப்போ நினச்சி பாருங்கள், பை பண்ணினதில் நோ லாஸ், அதுக்கு பேர் நில்லுன்னு சொல்லுவாங்க, நில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, அப்போ நில். ஆனால் இது 22,100 புட்டு என்ன ஆகும், இது 162 ரூபா வந்து ஜீரோவாக மாறிடும். அப்போது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்ததுனாலேயே நம்மளுக்கு லாஸ் வந்துடுச்சு. இந்த 162 ரூபா ஜீரோவாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த 162 ரூபாய் லாஸாக மாறுபடும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவே 22,100ல் பை பண்ணிவிட்டு ஃப்யூச்சரை பை பண்ணிவிட்டு 22,100 புட்டை அவங்க வந்துட்டு செல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டா, மார்க்கெட் இறங்கிருச்சுன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் வரும். ஏன்னா பை பண்ணினதுலேயும் லாஸ் வரும், அதே மாதிரி வந்துட்டு இந்த புட்டை செல் அடித்ததுலேயும் லாஸ் வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 22,100 காலை தான் செல் அடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 22, ஏன்னா 22,100லேயே முடிஞ்சிருச்சா, இதில் நோ லாஸ். அப்போ இதில் 128 ரூபா என்ன ஆகும், 22,100லேயே மார்க்கெட் முடிஞ்சு இதுவும் ஜீரோவாகத்தான் மாறும். அப்போ என்ன ஆகும், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்ததுனாலேயே இந்த 128 ரூபா அவங்களுக்கு லாபமாக மாறும். அப்போ ஹெட்ஜ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செல்லிங்காக பயன்படுத்துவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு. அப்போ எல்லாருமே ஹெட்ஜில் தான் பயன்படுத்துவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு புரிதலுக்காக. இப்போ எப்படின்னா, வாகன காப்பீடு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஏன்னா காவல்துறை, அதாவது விருப்பப்பட்டு வாகன காப்பீடு எடுக்கிறத விட காவல்துறை அதிகாரிகள் பிடித்து விடுவார்கள் அப்படிங்கிற இடத்துல தான் அனைவருமே, அதாவது கட்டாயமாக நம்மளுக்கு வந்து லா படி கட்டாயமாக, சட்டப்படி நம்மளுக்கு கட்டாயமாக பண்ணணும். ஆனால் மருத்துவ காப்பீடுங்கிறது அப்படி இல்லை, நம்ம விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுபோல் இங்கே என்எஸ்சி வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஹெட்ஜ் பயன்படுத்தி தான் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற யாரையும் கட்டாயப்படுத்தலை. விருப்பம் உள்ளவங்க ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஹெட்ஜுக்கு உங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எதுக்கு இவங்க கிரியேட் பண்ணி தரோம்னா, கண்டிப்பாக நம்மளுடைய நோக்கம் 10%, அதாவது நம்மளுடைய பாதுகாப்புக்கு 10% இருந்தால் 90% அவர்களுடைய வியாபார நோக்கத்திற்காக. ஏன்னா சந்தையில் டேர்ன் ஓவர் அதிகமானால் தான் அவங்களுக்கு அதனுடைய டேக்ஸில் அவங்களுக்கு உண்டான என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக இதை ஏற்படுத்துகிறாங்க. இதில் வந்து 10% நம்மளுடைய பாதுகாப்புக்காக அவங்க ஒரு பரந்த மனப்பான்மையை நடந்து கொண்டாலும் கூட 90% அவங்களுடைய உள்நோக்கம் அவர்களுடைய வியாபாரத்திற்காகத்தான். அந்த வியாபாரம் அதிகமாக நடந்தால் தான் அவங்களுக்கு நான் வரும்ட்டு. அப்போ அதுபோல் இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன, குறைவாக இருந்தால் என்ன அப்படின்னு தான் இங்கே யோசிக்கணும். இங்கே என்னென்னா, அதிகமாக இருக்குது அப்படின்னா சந்தையில் மறைமுகமாக ஏதோ ஒரு பெரிய நியூஸோ ஆபத்தோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஆபத்து அதிகமாக இருக்கும்போது தான் ஹெட்ஜை பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்து இருக்குமோன்னு நீங்கள் எண்ணுகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஹெட்ஜுக்கு போவீங்க. இல்லை உங்களுக்கு ஆபத்தே இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெட்ஜுக்கு பயன்படுத்துவீங்களா? அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருந்தால் ஆபத்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்குன்னா ஆபத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆபத்து கம்மி ஹெட்ஜு எப்படி தெரியும் அப்படின்னா, இது என்எஸ்சிக்கு வந்து அவங்களோட வியாபாரம் நடக்கும்போது தெரியும் இத்தனை பேர் எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க. சில நியூஸஸ் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு நிறுவனத்தோட தனிப்பட்ட ஏதாச்சும் ஒரு நியூஸ்னால் முன்கூட்டியே, இப்போ ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பாலிசிஸுங்கன்னா முன்னாடியே அறிவிச்சிடுவாங்க. அப்போ முன்னாடியே அறிவிக்கும் போது என்ன, இந்த தேதியில் அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அந்த தேதியில் ஏதோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது அப்படின்னா அப்போ சந்தை அதிகமான ஏற்றமோ இறக்கமோ அடையிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வியாபாரம், அதை ஹெட்ஜ் பயன்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். ஏன்னா பெரிய ஏற்றமோ இறக்கமோ வந்துட்டால் மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு ஹெட்ஜ் பயன்படுத்துவாங்க. அதுபோல் சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும், சில விஷயங்கள் முன்கூட்டி தெரியாது, ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரியும். அப்போ அந்த போது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி ஏற்ற இறக்கத்தை வைத்து நீங்கள் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் இப்போ வந்து 14 இருக்குது, இங்கே 139னா இதுவே இம்ப்ளைடு வாலிட்டி 30ன்னு இருந்தால் இது 139 ரூபா இருக்காது, இதை விட
அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ப்ரீமியம் வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி முக்கிய கூறாக வச்சு நடக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங் பாயிண்ட் எப்பவுமே ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஏடிஎம் ப்ரைஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இப்போ பாருங்கள், இப்போ 22,050 கால் 153 ரூபா இருக்காங்க, 22,100 புட்டு 162 ரூபா இருக்காங்கன்னா, அப்போ இந்த ஃபியூச்சர் வந்து 22,075க்கு அருகில் இருக்கிற மாதிரி ஒன்று கணக்கு. அப்படி இல்லை எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 22,000 கால் 181 ரூபா இருக்காங்க, புட்டு வந்து 118 ரூபா இருக்காங்க. இது யார் அதிகமாக இருக்காங்கன்னா கால் தான் அதிகமாக இருக்காங்க. கால் அதிகமாக இருந்தாலே அந்த ஸ்ட்ரைக்கோட நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். அப்போது அந்த ப்ளஸ் பண்ணணுன்னா எதை ப்ளஸ் பண்ணணும்னா வித்தியாசத்தை, காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 63 புள்ளிகள். அப்போ என்னென்னா 22,063 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இதை 22,100க்கு கணக்கீடு பண்ணுங்கள். இதில் கால் விலை கம்மியாக இருக்குது, புட்டோட விலை அதிகமாக இருக்குது. அப்போ வந்துட்டு புட்டுனாலே நம்ம மைனஸ் பண்ணணும் அதோட வித்தியாசத்தை. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32, 40 புள்ளிகள். அப்போது 40 புள்ளிகளை கழிச்சுட்டா 22,060. இது நீங்கள் புரிதலோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த கால் புட்டோட எல்லா ப்ரைஸுமே. இப்போ 21,800 வச்சுக்கோங்க. இதில் காலோட விலை 318 ரூபா, புட்டோட விலை 54 ரூபா. அப்போது 320லிருந்து 50 கழிச்சுட்டா 270 ரூபா. அப்போ 21,800 ப்ளஸ் 70 அப்படின்னு போயிட்டேன். நான் வந்து ரஃபாக கால்குலேட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே 318க்கு இங்கே வந்து நான் 54க்கு நான் 50 எடுத்திருக்கிறேன். அப்போது 22,070 அப்படின்னு வரும். அப்போ எல்லாமே நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சரை வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக்கோட கால் அண்டு புட்டோட வித்தியாசத்தோட அடிப்படையில் அமையும் அப்படிங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட் 22,050 கால் 50 புட்டு இவங்க மீட் நடந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தர் ஏற போகிறாங்க இறங்க போகிறாங்க. அப்போ இதை மீட்டிங் பாயிண்ட், ஏன்னா இந்த ரெண்டு விலை சமமாகணும். இது என்ன கான்செப்ட்னா, ஒரு தராசு இப்போ ரெண்டு பக்கமே ஒரு தராசு சமமாக இருக்குன்னா சம எடை இருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் நான் தராசில் ஒரு வெயிட் 10 கிலோ வச்சுட்டேன் அப்படின்னா தராசு என்ன பண்ணும், இந்த பக்கம் இறங்கிடும், இந்த பக்கம் என்ன பண்ணும், மேலே போகும். இப்போ நான் அடுத்தது தராசில் இந்த பக்கம் இது வந்து எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஆர்ஹெச்எஸில் நான் 10 கிலோ வச்சோமே இங்கே இறங்கிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இறங்கிடுச்சு. இது ரைட் ஹேண்ட் சைடு நான் 20 கிலோ வச்சா முதல் 10 கிலோ மீட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் இறங்க தொடங்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். அப்போது இதில் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட், ஐடிஎம் மீட்டிங் பாயிண்ட், ஓடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் யார் யார் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த போட்டி போடுறத வந்து ஆப்ஷன் அட்டவணை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷன் அட்டவணையில் இந்த போட்டி இவங்க பார்த்தீங்கன்னா என்எஸ்சிலேயே ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கல், ஒரு நீங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு 10-15 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆப்ஷன் அட்டவணையில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புட் அண்டு கால் இருக்குன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். 22,000 புட்டும் 22,100 காலும் போட்டி போடுறாங்க. அப்போ இது யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்? இதை 22,000 புட்டு 22,000 காலாக இருந்தால் இது ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்மளாக எடுத்துக்கிட்டு யூகித்து அதை எப்படி பண்ணணும். அப்போது யார் போட்டியாளர், அப்போ இது நாக் அவுட் மேட்சா அப்படின்னா ஆமாம் நாக் அவுட் மேட்ச். 22,000 புட் 22,100 கால், 22,000 கால், 22,200 காலோட எல்லாம் போட்டி போடுறாங்க. இது ஒரு நாக் அவுட் மேட்ச், இது ஒரு மல்டிபிள் ஹெச். அப்போ இப்படி இருந்தால் சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனைத்து விளக்கமும் நம்ம கொடுப்போம். இதை உங்கள் புரிதலுடன் நீங்கள் எடுத்து சந்தையை பார்த்து அதன் மூலியம் தான் நீங்கள் வியாபாரம் செய்ய போகிறீங்க. அதனால் நம்ம வந்து நம்மளோட கட்டண பயிற்சியில் எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், எந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கமே. அதனால் உங்களுடைய புரிதலுடன் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வியாபார யுக்தியை தான் பயன்படுத்தும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி தர மாட்டோம், நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். அதனால் எங்களுடைய கட்டண பயிற்சியில் நீங்கள் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க பங்கேற்க முற்படலாம். அதற்குண்டான தகவல் பெறும் இடம் வாட்ஸ்அப்பில் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.